ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கருப்பட்டி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சரிசி ஒரு உலக்கு, அதில் 4 ஏலக்காய், கருப்பட்டி நம்மளுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு. நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிருவேன். மாவு அரைச்சி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து இப்போ நான் இதை சுடுறேன். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும். சரியா? இப்போ நல்லா வெந்துட்டுருக்குது. இது வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப கஷ்டமான வேலைலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிற விதம் இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பட்டி குழி பணியாரம். என் பையன் நான் பணியாரம் இது செஞ்சிட்ருக்கும்போது என் பக்கத்துலேயே தான் இருந்தான். அவனும் நல்லா விரும்பி சாப்பிடுவான். நம்ம இதில் சீனிலாம் ஒன்றும் சேர்க்கலை, கருப்பட்டி மட்டும்தான். இப்போ நல்லா வெந்துட்டு இது ரெடி ஆகுறதுக்கு ஒரு 2 நிமிஷம்தான் ஆகும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. உங்களுக்கும் இதே மாதிரி வேணும்னா நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாக்ஸில் மாற்றியாச்சு. இப்போ ஒன்று எடுத்து நான் சாப்பிட்றேன். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு.